என் லைஃப்ல பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு. கேம் சேஞ்சர் அப்படின்னோடனே ராம் சரண் படம் அதெல்லாம் கிடையாது. என்னன்னு சொல்றேன். 2023ல நான் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் வந்து யூடியூப்ல, ஸ்பாட்டிஃபைல, த்ரெட்ஸில், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி இப்படி எல்லாத்துலேயுமே வந்து நான் போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணேன். ரீல்ஸ் போட, ஷார்ட்ஸ் போட, இது எல்லாமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சேம் டைம் போக 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 எனக்கு பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கவே இல்லை. அப்படின்னாவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ட்ராக் மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்ட்ராக்ட் ஆகி சீப் டோபமைன்ஸ் லைக் வந்து பானுக்கு பயங்கரமான, ஆல்ரெடி நான் சீப் டோபமைனுக்கு அது பயங்கரமான அடிக்ட். பட் இது ஒரு ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்தனால, ஸ்ட்ரெஸ் கொடுத்தனால, ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக போய் பார்க்க ஆரம்பிச்சது பயங்கரமான ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. என்னால் ஸ்மோக்கிங் இல்லாமல், பான் இல்லாமல், தண்ணி இல்லாமல் இது என் லைஃப்ல இல்லவே இல்லை. இதுதான் என் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாமல் லைஃபே கிடையாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப் பயங்கரமான ஒரு ட்ராபேக்கை ஃபேஸ் பண்ணேன். பட் 2024 அட் த எண்ட் ஆஃப் த 3 months வந்து என் லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. என் லைஃப்பை புதுசாகவே நான் பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறையா விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப்ல பயங்கரமான சக்ஸஸஸும் இந்த 24 எண்டில் வந்து கொடுத்துச்சு. ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட இருக்காங்க. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்போ இந்த கேம் சேஞ்சிங் விஷயத்தை என் லைஃப்ல கொண்டு வரணும் அப்போவே நான் வந்து மந்த்லி 20 to 30K வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இத்தனைக்கும் ஆன்லைன் மூலியமா மட்டுமே. ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் என்னோட லைஃப்ல கேம் சேஞ்ச் பண்ணுச்சு. திங்க் ப்ராப்ளி நீங்க இதே மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ இருப்பீங்க. நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கு பெருசா ரிசல்ட் இல்லை, உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஓகே பான் பார்க்கறது, மேஸ்டிபேட் பண்றது, இப்படி என் நம்பர் ஆஃப் சீப் டோபமைன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போற இந்த ஒரு விஷயம், நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரியா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நான் யாருன்னு தெரியலனா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் அந்த அடிக்ஷன்ல இருந்து, பான்ல இருந்து, அண்ட் ஸோ மற்ற சீப் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து இல்லை மைண்ட் செட் ரீதியா இப்படி எல்லா விஷயத்துக்கான கோச்சிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. தென் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்க என்னோட செஷன்ஸ் எடுத்துக்கலாம். பேக் டு த கான்டென்ட். நம்பர் 1, எனக்கு ஏன் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னும் போது, ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு விஷயத்த பற்றி எனக்கு என்ன வேணுங்கிறதுல நான் தெளிவாக இல்லவே இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே என்னோட விஷயம் வந்து ஓகே இந்த அளவுக்கு பெருசாகணும், இந்த அளவுக்கு சூப்பர் ஆகணும், இப்படி ஆகணும்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க, ஓகே நீ இந்த மாதிரி விஷயம் வச்சுக்கலாம், இது உன் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒன்று மூவ் பண்ணணும். ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என் லைஃப்ல மூவ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்டி விஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆன்டி விஷன் அப்படிங்கிறது, நான் இப்போ இப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் இப்ப இன்னைக்கு இந்த நாள்ல நான் அந்த விஷயத்த பண்ணவே இல்லைன்னா, இங்கேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு என் லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ லெட்ஸே நான் அந்த யூடியூபுக்கு ஸ்கிரிப்டுக்கு வந்து ப்ராப்பரா வந்து படிக்காம எழுதாம என்ன அப்டேட் பண்ணவே இல்லைன்னா என்ன நடக்கும்? இங்கேருந்து ஒரு 5 years கழிச்சு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஷிட்டியான ஒரு ஜாப்ல இருப்பேன், ஒரு டீசெண்டா ஒரு மொக்கையான ஒரு அமௌண்ட் சம்பாதிப்பேன், ஒரு கல்யாணம்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் லைஃப் வந்து ரொம்ப நான் நினைச்ச மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்ப டவுனா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆன்டி விஷனை நான் கொடுக்கும்போது என் லைஃப்ல என்னால் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து வைக்க முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னென்ன தேவை இல்லைங்கிறத பாருங்க. ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே பண்ற விஷயமே அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் பண்ண பிடிக்காம இருக்கிற விஷயங்கள் தான். அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னா, ஹார்ட் ஒர்க் பண்றது, லைக் வந்து டோபமைன் டீடாக்ஸ் பண்றது, அவங்க மேல அவங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்குலாம் வந்து 1 hour ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் எவ்ரி திங். 9 to 5 ஜாப் இஸ் மோர் தென் எனஃப். 10,000 15,000 ஜாப் இஸ் மோர் தென் எனஃப். உடனே இங்கேருந்து வந்துட்டு சொசைட்டி இப்படி இருக்கு, அரசியல்வாதிங்க இப்படி இருக்காங்கன்னு இப்படி குறை சொல்றது, இப்படிதான் பேசுவாங்க. பட் சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லைஃப்ல சேஞ்ச் பண்ண ஒரு விஷயமே ஆன்டி விஷன்ங்கிறத நான் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சேன். நெகட்டிவ் எமோஷனுக்கு பயங்கரமான ட்ரிகர் இருக்கு. ஓகேவா? நெகட்டிவ் எமோஷன் நீங்க கொடுக்கும்போது ட்ரிகர் வந்து பயங்கரமா ஆகும். அதை நீங்க மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு பண்றதும் இல்லை, அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இட்ஸ் அப் டு இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த ஆன்டி விஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் பண்ண முதல் விஷயமே ஐ ஜஸ்ட் என்டர் இன்டு த மாங்க் மோட். மாங்க் மோட் அப்படிங்கிறது உங்க எல்லாரையும் பொறுத்தவரை துறவி போல யோசின்னு சொல்லி நீங்க நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ப்ராபப்ளி யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஆஸ் பெட்டர் அஸ் யூ திங்க். ஓகே, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப் வந்து ப்ராபப்ளி இருக்க போது. அதுதான் லிட்டரலி உண்மையும் கூட. ஒரே கொசுத்தொல்லையாக இருக்குது. ஓகே ஃபைன். நம்பர் 1, கேரக்டர் ஆக். மாங்க் மோட பொறுத்தவரை கேரக்டர் ஆக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு கேரக்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டரை கம்பல்சரியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது இந்த சென்ஸ் உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்க நான் சொல்ல. பட் ஆனால் டிஸப்பியர் ஆயிடுங்க. டிஸப்பியர் இந்த சென்ஸ் பிசிக்கலி டிஸப்பியர் ஆகுங்கன்னு நான் சொல்ல, மென்டலி டிஸப்பியர் ஆயிடுங்க.
இப்போ லெட்ஸே இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஜங்க் ஃபுட்க்கு அடிக்டடா இருக்கலாம், பானுக்கு அடிக்டடா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எதுக்கு இருந்தாலும் ஆர்குமெண்ட் பண்றதா இருக்கலாம். இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நீங்க வந்து மென்டலி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் யூ ஜஸ்ட் நீட் டு கோயிங் டு ஸ்டாப் அண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு ரைட் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். அதாவது இந்த கேரக்டர் நான் மார்க் மோடுக்குள்ள போக போறேன், அப்போ எனக்கான வேல்யூஸ் இப்படிதான் இருக்கணும், என்னோட ஐடியல் லைஃப் இப்படிதான் இருக்கணும், என்னோட கரியர் இப்படிதான் இருக்கணும், எல்லாத்துலயுமே முடிஞ்ச அளவு ஸ்பெசிஃபிக்கா இருங்க. அதாவது இதை பத்தி லேட்டரா நம்ம வந்து பேசுவோம். இட்ஸ் லைக் வீடியோ கேம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ கேம்ல ஒரு கேரக்டரை நீங்க எந்த அளவுக்கு அப்டேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகி நீங்க வந்து ஜாலியா அதில் வந்து விளாடலாம், சூப்பரா விளாடலாம், செம்மையா விளாடலாம் இல்லையா? அதே மாதிரிதான் லைஃப். ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இந்த மார்னிங் ஹேபிட்ஸ், மார்னிங் ரொட்டீன் இது எல்லாமே கொஞ்சம் பேசிக்கா என்னடா இது ஃபிளாட் லைனா அப்படி இருக்கும். பட் நிறைய பேர் அப்படி பண்றாங்க இல்லையா? பிகாஸ் அவங்க அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குமே ஸ்டார்டிங் 3 days to 5 days ரொம்ப போரிங்கா ஃபிளாட் லைனா தான் இருக்கும் அந்த ஒரு மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது. பட் அவங்க பழக 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 அதுல வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறாங்க இல்லையா? அதுதான் இங்கேயும் உங்களுக்கும் நடக்கும். திங்க் நீங்க அந்த விஷயத்த பழகணும். ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணிட்டு பிடிக்கல அப்படிங்கிறத விட போர் அடிச்சாலும் நான் பண்றேன் அப்படிங்கும் போதுதான் யூ ஜஸ்ட் கெட் சம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, நம்பர் 1 கேரக்டராக நம்ம டிசைன் பண்ணிட்டோம், இப்படிதான் பண்ணிட்டோம். நம்பர் 2 கேம் த கேம். ஒரு கேம் இருக்குன்னா அது வந்து இந்த சைடு போகணும், இந்த சைடு போகணும், இப்படி போகணும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஃப்ரீ வேர்ல்டு கேம்ஸ் விளாண்டுருக்கீங்களா? ஜிடிஏ, வேற என்னது ஃப்ரீ ஃபயர்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஜிடிஏலாம் நான் விளையாடும் போது எப்படி இருக்கும்னா அது எங்க வேணா போகலாம். ஒய்சிட்டி இதெல்லாம் வந்து எங்க வேணா போகலாம், இஷ்டத்துக்கு வந்து போகலாம், என்ன வேணா ட்ரெஸ் போடலாம், என்ன வேணா இது பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிலீஃப்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடச்சி புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுங்க. இப்படி புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்எடிட்டடான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்கலாம். இது எல்லாமே புது பிலீஃப்ஸ் கொடுக்கும். இப்போ லெட்ஸே நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பணம்னாலே கெட்டது, பணம்னாலே இப்படிதான், பணம் என்கிட்ட தங்காது, பணத்தை நான் சேவ் பண்ண போறேன் இப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? பட் பணம் அப்படிங்கிறது எங்க யாருக்கிட்ட அதிகமா இருக்கும்னா 1% ஆஃப் த பீப்புள் கிட்ட தான் அதிகமா இருக்கும். ஏன் அந்த 1% ஆஃப் கிட்ட பீப்புள் கிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ அக்கமுலேட் பணம் பண்றாங்கன்னா தே ஹாவ் அபண்டன்ஸ் மைண்ட் செட். என்னால மணி ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட். அண்ட் ஸோ நான் சேவ் பண்றேன்னு இல்லாம இதை எப்படி நான் டபுள் பண்ணலாங்கிறதுல அவங்க மேக்ஸிமம் 3 யோசிப்பாங்க. நம்மள நிறைய பேர் அது யோசிக்கிறதே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ ரிஸ்கி திங் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் எங்க விஷயமே. ஸோ அப்ப இது வரைக்கும் இருக்கிற ஒரு பிலீஃபை அடிச்சு உடச்சி புது பிலீஃப்ஸை வந்து கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதுக்கு யூ ஜஸ்ட் நீட் டு கட் டவுன் சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், போனோகிராஃபிஸ், வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க கட் டவுன் பண்ணி புது விஷயங்களை பண்ண போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெவலிங் அப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டோம், கேம் வேர்ல்டு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம், தென் லெவல் அப். அதாவது அந்த கேரக்டர் லெவல் 1லயே இருந்தா அதால பாஸை வந்து பீட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ டெய்லி ஜஸ்ட் நீட் டு அப்டேட். இப்போ வந்து சோலோ லெவலிங்னு ஒரு அனிமேட்டட் சீரிஸ் இருக்கு, நான் முன்னாடி பார்த்தேன். அதுல ஒரு நாளுமே அந்த ஹீரோ என்ன பண்ணுவாப்லன்னா புஷ்அப்ஸ் எடுப்பாரு, புல்அப்ஸ் எடுப்பாரு, அப்படி எடுத்தா இத்தனை பாயிண்ட்ஸ் ஏறும், இவ்வளோ பிசிக் டெவலப் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். லிட்ரலி நான் இதை என்னோட லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜிம் போனா எனக்கு இவ்வளவு ஆகும், வாக்கிங் போனா நான் இவ்வளவு இது பண்ணுவேன். வேற என்னது ஒரு மீல் ஆர் 2 மீல் தான் நான் வந்து எடுத்துப்பேன் டெய்லியுமே. அதுவும் வந்து அதுல ஃபேட் அதிகமா எடுத்துப்பேன், கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிப்பேன். தென் வேற என்ன விஷயங்கள் இருக்கு? ஏன்னா நான் டெய்லியுமே படிக்க ஆரம்பிப்பேன், என்னை பத்தி நான் படிக்க ஆரம்பிப்பேன், என் மைண்ட் செட்டை பத்தி படிப்பேன், நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுப்பேன். இப்படி 1% கிளப்ல ஜாயின் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணா என்னால கத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் ப்ராபப்ளி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதோட மார்க் மோடுக்குள்ள வந்து இன்னைக்கு டே 3. டே 1 ரொம்ப காண்டா இருந்துச்சு. அதாவது ஈவினிங் டைம்ல எனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஜஸ்ட் கட் டவுன் ஆல் கைண்ட் ஆஃப் சீப் டோபமைன்ஸ், லைக் வந்து சினிமா, என்டர்டைன்மெண்ட், சாங்ஸ், போனோகிராஃபிஸ், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் கட் டவுன் பண்ணிட்டேன். வெளியே ஃபன் பண்றது எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். நான் இதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கலாம். இப்போ நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து இந்த லைஃப் வந்து ஒரு தடவை தான் வாழ்றது, அதனால சந்தோஷமா இல்லைன்னா எப்படி? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த ஃபோன், சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த லைஃபை இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பீங்க, கேம் விளாண்டு இருப்பீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த சோஷியல் மீடியா ஃபோனுன்னு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு அத்தியாவசியங்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. பட் தட்ஸ் நாட் ரைட் திங். ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் தான் ஏன் போல போட்டிட்டு இருக்கு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாருங்க, கொஞ்சமாவது யோசிங்களேன். இப்போ பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து உட்காந்து என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நோ, அவங்க சீசன்ஸ் வச்சிருப்பாங்க.
ஒரு சில சீசன் வந்து நான் வந்து ஒர்க் மோட்ல இருப்பாங்க. ஒரு சில சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீ மோட்ல இருப்பாங்க. திரும்பி ஒரு சில சீசன் வந்து ஒர்க் மோட்ல இருப்பாங்க. இப்படிதான் நீங்க லைஃபை வந்து ஒரு டியூன் பண்ணுமே தவிர, எப்ப பார்த்தாலும் நான் வந்து 1 hour ஆஃப் வீடியோ கேம் இஸ் நாட் குட் ஃபார் எனஃப். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆச்சு. யூசி உங்களோட பிலீஃப் இருக்குன்னா அது உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. இங்க வந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க, என்னோட ஃபாலோவர்ஸுக்கு எடுக்காதீங்க. ஐ won't மேக் இட் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் டைம் இட் செல்ஃப். ஓகே, ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து என்னோட சேனல் பார்க்குற மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பீப்புள் வந்து ரொம்ப டோபமைனால ஃப்ரைட் ஆகி ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க நான் ஏதோ ஒரு வகையில வெளியே கொண்டு வந்தேன். நீங்க திரும்பி இங்க வந்து 1 hour ஆஃப் வந்து என்டர்டைன்மெண்ட் சந்தோஷம், ஓகே ஃபைன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நீங்க 1 hour ஆஃப் வீடியோ கேம் விளாடுறீங்களா, அது இன்னும் ஒரு 5 வருஷத்துல 2 hours மாறும், இன்னும் 5 வருஷத்துல 3 hours மாறும். அட் எண்ட் எல்லாரையுமே மாறி இங்க பீப்புள் வந்து எப்படி ஃபிளாக் ஆஃப் ஷீப்பா ஓடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்களே தவிர யூ won't have some certain path. உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா ப்ராப்ளி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும், ஜெயிக்கணும், நான் ஏதாவது பெருசா ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பாங்க. லைஃப்ல நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதெல்லாம் கிரிஞ்சா தெரியும். கிரிஞ்சா தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போதும், அது இங்க பிரச்சனை கிடையாது. பட் இஃப் யூ ஹேட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் பிலீஃப், ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். பட் டோன்ட் ஹியர் கம் அண்ட் ஜஸ்ட் மனிபுலேட் மை ஃபாலோவர்ஸ், ரைட்? நான் உங்களுக்கு இங்க நல்ல விஷயத்த ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன், அதை வந்து கெடுத்துட்டு இருக்காதீங்க. ஓகே ஃபைன். உங்களோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல டெவலப் தான். இப்போ லெட்ஸ் சே நான் 1 hour ஆஃப் ரீடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது இட்ஸ் அப்டேட்டிங் மை கேரக்டர். நான் 1 hour ஆஃப் வாக் போறேங்கிறது அப்டேட்டிங் மை கேரக்டர். 1 hour ஆஃப் ஒர்க் அவுட் அப்டேட்டிங் மை கேரக்டர். இப்படி 1 hour ஆஃப் மெடிடேஷன் அப்டேட்டிங் மை கேரக்டர். இப்படி எல்லாமே என்னோட கேரக்டர் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது என்னோட லைஃப் எப்படி இருக்கும், அந்த சீப் டோபமைன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் விஷயங்களுக்கு என்னோட பிரெயின் வந்து பழக ஆரம்பிக்கும், என்னோட மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ லெவலிங் அப்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாங்க் மோட பொறுத்தவரை. நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை சும்மா படிச்சுட்டே மட்டும் இல்லாம ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட். இன்னைக்கு கூட நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கான் டு அ புக் தட் வாஸ் அன்லீஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற புக் படித்தேன். அதில் இருக்க ஸ்டோரிஸ் அப்படி மேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நான் நேற்று ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன், அதுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் திங் எடுத்தேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த ஒரு ஐடியாஸை நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களோட ஐடியாஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கத்துக்கணும். அண்ட் ஸோ அந்த விஷயங்களை நானுமே என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியுமே நான் வந்து மாங்க் மோட்ல இருக்கேன், நான் வந்து என்டர்டைன்மெண்ட் கன்சூம் பண்ணல. இது என்னோட 3rd டே அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஸோ த திங் இதே மாதிரி நீங்களுமே உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா வந்துட்டு நான் படிக்கிறேன் கத்துக்கிறேன் அதோட அப்படியே நிப்பாட்டிடாம யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட் இன் யோர் லைஃப், ரைட்? ஸோ கான்ஸ்டன்டா லேர்ன் பண்ணுங்க, கான்ஸ்டன்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லேர்னிங் ப்ராக்டிசிங் இப்படி ரெண்டுமே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாங்க் மோட்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே செட் யுவர் செல்ஃப் சம் கைண்ட் ஆஃப் கோல்ஸ். அதாவது இந்த கோல்ஸ் அப்படிங்கிறது என்னவா வேணா இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? மார்னிங் எழுந்திரிச்ச உடனே என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கோல்ஸ் என்னன்னு சொல்றேன். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே டெய்லியும் 10 to 15 minutes ஆஃப் மெடிடேஷன், முடிச்ச உடனே வந்து என்னோட 30 minutes ஆஃப் ஒர்க்கு, தென் காஃபி, தென் வந்து ஒர்க் அவுட்டு, அது 30 minutes ஆஃப் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் 1.5 hours ஆஃப் டீப் ஒர்க்கு, தென் எங்கள் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு தென் திரும்பி வந்து ஒரு 1 to 2 hours ஆஃப் ஒர்க்கு, அது முடிச்சதுக்கு அப்புறம் புக் ரீடிங், ஜேர்னலிங், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸு, அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லீப், இடையில ஸ்லீப் வந்து தூங்குவேன். தென் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மீலு, ஆஃப்டர்நூன் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் மீல் முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன, ஈவினிங் வந்து ஒரு வாக்கு, ஷெடியூலிங்கு, இன்னைக்கு டேல என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது ஒரு லைட்டா ஜேர்னலிங், அவ்வளவுதான். திஸ் வாஸ் மை டே. அண்ட் ஸோ கிராட்டிடியூடும் விஷுவலைசேஷன் இடையில ஒரு எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோட ஒரு ஹேபிட்ஸை நான் மெயின்டைன் பண்ணி தென் என்னோட செட் ஆஃப் கோல்ஸ் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லாரையும் மாதிரி இல்லாமல் ஒரு மேக்ஸிமம் டைம் மெட்டீரியல் கோல் நான் வச்சிருக்கேன். மெட்டீரியல் கோல் இந்த சென்ஸ் இந்த ஒரு 30 daysக்குள்ள ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். இன்ஸ்டாவில் 100 followers, த்ரெட்ஸில் 50 followers, ஓகே 5 நியூ கிளைண்ட்ஸ் வந்து பிடிக்கணும், தென் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஏர்ன் பண்ணணும். ஃபைனலி ஐ ஜஸ்ட் நீட் டு கான் டு ஒரு கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு நான் உட்காந்து எழுதணும் அப்படிங்கிறது, தென் ஒரு புக்குக்காக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே என்னோட ஒரு இது சும்மா நார்மலாக எல்லாருமே வச்சிருக்க மாதிரி கோல் இல்லாமல் ஒரு புதுசான ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ். அண்ட் ஸோ அப்டேட்டிங் மை செல்ஃப் டெய்லியுமே ஒரு 1 to 2 hours என்ன நான் படிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணும். ஓகே, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு அதை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணும் அப்படின்னு. இது எல்லாமே என்னோட மாங்க் மோட். அண்ட் ஸோ ஃபைனலி நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கிறதுனால டெய்லியுமே பைபிள் வந்து ஒரு 1 hour வந்து ஆடியோவா வந்து லிசன் பண்ணோம். முடிஞ்ச அளவு படிக்கணும் அப்படிங்கிறது. காலையில் எழுந்திரிச்சோடனே படிக்கிறேன், தென் அது ஃப்ரீ இருக்கிற டைம்ல லிசன் பண்றேன். இடையில சீப் டோபமைன்ஸை நான் எடுத்துக்கிறேன்னா, ஒன்று கஃபின்,
காஃபின் வந்து என்னோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ 1 to 2 காஃபி வந்து நான் குடிப்பேன். பிளாக் காஃபி வித்தவுட் சுகரு, நோ சுகர்ஸ், நோ ஜங்க் ஃபுட். ஓகேவா? ரெண்டாவது, ஐ ஒன்ட் ஹியர் எனி கைண்ட் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ஸோ என்டர்டைன்மெண்ட்ஸ், சோஷியல் மீடியாஸ் எதுவுமே பார்க்கல. என்னோட பொழப்பு சோஷியல் மீடியா தான். அப்படிங்கிறதுனால கண்டென்ட் வந்து போடுறதுக்கு மட்டும் தான் பண்றேன்னு தவிர மேக்ஸிமம் ஆஃப் டைம் தேவையில்லாத கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்றது கிடையாது. எனக்கு இப்போ கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறேன்னா அதை நான் பார்ப்பேன். மற்றபடி ஐ ஒன்ட் டேக் எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இன் மை லைஃப். ஃபைனலி ஐ ஒன்ட் ஹியர் சாங்ஸ். வெறும் மியூசிக் கேட்பேன். அதுவுமே வந்து ஒரு 3 hours ஆஃப் மியூசிக் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மியூசிக் மட்டும் தான் கேட்பேன். ப்ராப்ளி என்னைக்கு நான் என் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அன்னைக்கே எனக்கு வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சரக்குன்னு ஒரு இன்க்ரீஸ் வந்து இருந்துச்சு. ஐ எம் லிட்டரலாக ரியலாக நான் அந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுறேன். என் மேலே ஃபோக்கஸ் வைக்கும் போது, என்னோட ஒர்க்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் எவ்வளோ எந்துவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. பட் சம்டைம்ஸ் நேற்று நைட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, டென்ஷன் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த 2 days தான் எப்போவுமே வந்து அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு அடிக்ஷனை நிப்பாட்டுறதுனாலும் 2 days தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு விஷயம் இருக்கும். தென் நார்மல் ஆயிட்டிங்கன்னா அது வந்து மாறிடும். பிகாஸ் நான் எனக்கான ஒரு ஐடென்டிட்டி அண்ட் அவுட்கம் கொடுத்துருக்கேன். ஐடென்டிட்டி அண்ட் அவுட்கம் வந்து உங்களோட ஹேபிட்டை கான்ஸ்டன்ட்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. என்னோட கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much, guys.